அந்த காளியாண்டர் வந்து குண்டா இருப்பாங்கக்கா. எங்க அம்மா கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தாங்கக்கா. எங்க அம்மா இப்ப அடிக்கிறாங்கக்கா போட்டு என்ன. கஷ்டமா இருக்குதுக்கா. அந்த பையனை தேடி வந்து அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டு வராங்கக்கா. இங்க கேட்டேன் டோலக்பூர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கக்கா. இங்க டோலக்பூர் தாங்க சொல்லியிருந்தாங்க அந்த பையன். டோலக்பூர்னு யார வேணாலும் அந்த மாதிரி ஊரே இல்ல. உன்னை ஏமாத்துறாங்க. இல்லக்கா டோலக்பூர் தாங்க சொன்ன கன்ஃபார்ம். அவங்க வந்து சொன்ன அவங்க அப்பா பேரு கூட மகாராஜான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்லா ஏமாத்திட்டான். டோலக்பூர் என் பொண்ணுக்கு தெரியுமா அந்த பேர்லாம்? அவங்க அப்பா பேரு கூட மகாராஜா. அவளுக்கு எல்லாமே தெரியும். காளியாண்டர் வந்து குண்டா இருப்பா. அவளுக்கு எல்லா பேரும் தெரியும். ஆமா ஆமா காக்கி கலர் வேஸ்ட் மட்டும் கட்டின்னு இருப்பான். சட்டை போட மாட்டான். அவன் பேர் பீமு. லட்டு எல்லாம் சாப்பிடுவான். வெறும் காவி கலர் வேஸ்ட் மட்டும் தான் கட்டின்னு இருப்பான். ஆனா சண்டை வந்துட்டு எல்லாரும் சண்டை போடுவான். அடிப்பான் எல்லாரையும். அதுதான் ஒண்ணு. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இங்க டோலக்பூர்னு ஏதாச்சும் ஊர் இருக்கா? டோலக்பூர்க்கா ஏதாச்சும் ஊர் இருக்கா? காளியா, சுக்கி, சோட்டா பீமு குள்ளமா இருப்பாங்க 2 பேரு. டோலு போலுன்னு சுக்கி அந்த பொண்ணு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த காளியாண்டர் வந்து குண்டா இருப்பாங்கக்கா. எங்க அம்மா கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தாங்கக்கா. எங்க அம்மா இப்ப அடிக்கிறாங்கக்கா போட்டு என்ன. கஷ்டமா இருக்குதுக்கா. அந்த பையனை தேடி வந்து அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டு வராங்கக்கா. இங்க கேட்டேன் டோலக்பூர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கக்கா. இங்க டோலக்பூர் தாங்க சொன்னா. அந்த மாதிரி இல்ல. இப்ப இது வந்து ராமகிருஷ்ண நகர். சரிக்கா. அதனால பாரதிய நகர், நேதாஜி நகர், சுனாமி கோட்டை, பாரத நகர். விவரமா கேளு. டோலக்பூர் தாங்க சொல்லியிருந்தாங்க அந்த பையன். டோலக்பூர்னு யார வேணாலும் அந்த மாதிரி ஊரே இல்ல. உன்னை ஏமாத்துறாங்க. குண்டா காலியான்னு ஒருத்தர் இருப்பா. அவனாச்சு தெரியுமாக்கா? இல்லையா அந்த மாதிரி இல்லையா? 20 வருஷமா இருக்கிற அந்த நகர்ல எனக்கு தெரியாது. இந்த கேட்டு பேச ஐயா வேகம். ஐயா அண்ணாண்ட நான் ராமகிருஷ்ணன் பாரத நகர் தானே? நம்ம பிள்ளையார்களுக்கு அண்ணாண்ட பாரத நகர் தானே? அந்த பாரத நகரான்னு கேளு அவனை. இல்லக்கா டோலக்பூர் தாங்க சொன்ன கன்ஃபார்ம். என்ன ஐயா ஐயா டோலக்பூர்னு சொல்லியிருந்தா ஐயா. காளியாண்டவன் குண்டா இருக்கிறவன் என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தா ஐயா. எங்க அம்மா இப்ப அடிக்கிறாங்க ஐயா என்கிட்ட. அந்த காசு வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கிறாங்க என்ன. இல்லக்கா நல்லா சொல்லியிருந்தாக்கா டோலக்பூர் தான். அவங்க வந்து சொன்ன அவங்க அப்பா பேரு கூட மகாராஜான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்லா ஏமாத்திட்டான். எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க தான். பாட்டி இங்க டோலக்பூர்னு ஏதாச்சும் ஊர் தெரியுமா? டோலக்பூர்னு தெரியாத. காளியாண்டர் குண்டா ஒருத்தர் இருப்பான். என்கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய் காசு வாங்கிட்டு வந்துட்டான். அந்த காசு வந்து இப்ப எங்க அம்மா திரும்பி கேக்குறாங்க. எங்க அம்மா அடிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க தான் டோலக்பூர் அப்படின்னு சொன்னான். ஆமா அவங்க அப்பா பேரு கூட மகாராஜா அப்படின்னு சொன்னா. 2 பேர் குள்ளமா இருப்பானுங்க. புதுசு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. இவ 4-5 வருஷமா இருக்கா. கடைக்கு போய்க்கிறான். என்ன பொறுத்தா இருப்பான். என் தங்கச்சி தான். அப்படியா? காசு வாங்கி ஏமாத்திட்டான் பாட்டி. கூட பிறந்தவங்க. நான் வந்து நாகப்பட்டினம். தெரியாதவங்க கூட பிறந்தவங்க இல்ல, ஃப்ரெண்டு போல. அவளுக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து நாகப்பட்டினம் இங்க வந்தேன். இப்ப அந்த பையன் எங்க அம்மா காசு கேக்குறாங்க வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து கேட்டாங்க. நான் கொடுத்து 2 மாசம் ஆகுது. காசு வாங்கிட்டு இப்ப ஏமாத்திட்டான். போன் பண்ணா போன் எடுக்க மாட்டான். அட்ரஸ் மட்டும் டோலக்பூர். என் பொண்ணுக்கு தெரியுமா அந்த பேர்லாம்? அவங்க அப்பா பேரு கூட மகாராஜா. அவளுக்கு எல்லாமே தெரியும். காளியாண்டர் வந்து குண்டா இருப்பா. அவளுக்கு எல்லா பேரும் தெரியும். எனக்கு 20,000 ரூபாய் கட்சிச்சுனா மட்டும் போதும் பாட்டி. எங்க அம்மா போனாங்கன்னா செருப்பு கட்டி அடிக்கிறாங்க என்ன. காசு கேக்குறாங்க. இப்ப அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. போன் பண்ணாவும் போன் எடுக்க மாட்டான். ஏமாத்திட்டான். அது ஒரு மாதிரி. நான் வந்து நாகப்பட்டினம். எனக்கு ஊர்லாம் தெரியாது. இங்க வந்து அங்கதான் அந்த காசு வாங்கி போறதுக்கோசம் இப்ப வந்தேன். இப்ப அதுக்குதான் இப்ப வந்தேன். அது பையன் போன் பண்ணா போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். காசு வாங்கி போலாம் தான் வந்தேன். அதான் இங்க கேட்ட அட்ரஸ். நீ அங்க வந்து கேட்டா டோலக்பூர்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த பீம்ன்ற பையன் வந்து லட்டு எல்லாம் சாப்பிடுவான். குள்ளமா தான் இருப்பான். நான் சட்டை எல்லாம் போட மாட்டான். வேஷ்டி மட்டும் தான் கட்டின்னு இருப்பான் அந்த பையன். இந்த மாதிரி ஏமாத்திட்டு தப்பு தானே பாட்டி? ஏமாத்திட்டு விட்டு போயிட்டேன். இப்ப எங்க அம்மா என்ன செருப்பு கட்டி அடிக்கிறாங்க பாட்டி. என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ. ஆனா இங்க வந்து கேட்டாக்கா எல்லாருமே சொல்லுவாங்க டோலக்பூர் எங்கன்னு கேளு. எல்லாருமே சொல்லுவாங்க நீ வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா. அவங்க அப்பா பேர் மகாராஜான்னு சொன்னான்.
இந்த கோட்ரஸா இந்த பக்கமா? இங்க வந்து நீ கேட்டாலும் சொல்லுவாங்க டோலக்பூர் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எல்லார்கிட்டயும் கேட்டு தான் இருக்கேன் டோலக்பூர் எங்க இருக்கு, யாருக்குமே தெரியலன்றாங்க. அது மாதிரி ஊரே இல்ல அப்படின்றாங்க. ஊரா? இது டோலக்பூர். டோலக்பூர் அப்படின்னு வந்து நீ கேட்டாங்க அது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் பேர் என்ன? அவன் பேர் காளியா. காளியா? எங்க அம்மா ஊருக்கு போனா செருப்பு கட்டி அடிச்சு தொத்துவாங்க என்ன திரும்பி. சும்மாவே குடுத்தீங்கன்னா வட்டி தண்டல் போல. சும்மா வந்து உடம்பு சரியில்ல காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அம்மா கடை வச்சுக்கிறாங்க, லட்டு கடை போடுவாங்க. ஆமா, அதுக்கோசம் காசு வேணும். அவங்க வந்து இப்ப அவங்களும் இங்கதான் இருக்கிறாங்க. சுண்டு நாட்டி வர்றாங்க, சுண்டு நாட்டி வர்றாங்க, சுண்டு நாட்டி அவங்க பேரு. ஊரு நாகப்பட்டினமா? காளின்றவன் போய் 20,000. காளியாவான் அவன் பேர். காளியாவான் அவன் போய் 20,000 வாங்கி வந்துட்டானா. 2 மாசம் ஆகுது. போன் பண்ணா கூட நம்பர் எடுக்க மாட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான். இந்த அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கதான் இருக்கானா. இங்க வந்து டோலக்பூர்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, காக்கி கலர் வேஷ்டி மட்டும் கட்டின்னு இருப்பான், சட்டை போட மாட்டான். அவன் பேர் பீமு, லட்டு எல்லாம் சாப்பிடுவான். இன்னொருத்தர் 2 பேர் குள்ளமா இருப்பாங்க, டோலு போலு 2 பேரும். அவங்க கிட்ட கேக்குவா? சரி பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. அங்க போய் நான் கேட்டு பாக்குறேன். என் நம்பர் குடுத்துட்டு போறேன், வந்தா புடிச்சு வச்சு போன் பண்றீங்களா? புரியல. உங்க நம்பர் கொடுத்தா என் பொண்ணுக்கு தெரிய வைக்கிறேன், அவ கண்டுபிடிப்பா யாருன்னு. அப்படியா? அவன் ஒரு 20,000 ரூபாய் கட்டா கூட, அவன் ஒரு 10,000 கூட எடுத்துட்டு 10,000 கொடுத்தா கூட போதும் பாட்டி. நான் 10,000 கூட எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல எங்க அம்மா கிட்ட குடுத்துருவேன். இந்த சட்டை போடாதவனதான் பிடிக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட். வெறும் காவி கலர் வேஷ்டி மட்டும் தான் கட்டின்னு இருப்பான். ஆனா சண்டை வந்துட்டு எல்லாரையும் சண்டை போடுவான், அடிப்பான் எல்லாரையும். அதுதான் ஒண்ணு. சரி பாட்டி. அப்படிங்களா? சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.